வணக்கம் நண்பர்களே. இன்றைய வேகமான வாழ்க்கையில் நமக்கு மிகவும் தேவையான ஒன்று என்ன தெரியுமா? மன அமைதி. உடம்பு டயர்டாக இருந்தாலும் ஓய்வு எடுத்துடலாம், ஆனால் மனசு டயர்டாயிட்டுன்னா வாழ்க்கையை சுமையாக தோணும். அதனால தான் இன்று நல்ல சிந்தனை எப்படி நமக்கு மன அமைதியை தருகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் வரும்போது உடம்பு உடனே ஒரு எமர்ஜென்சி மோடுக்கு போயிடும். அதுதான் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். அதாவது சண்டை போடணுமா இல்லை ஓடி போகணுமா அப்படின்னு உடம்பு தயாராக ஆரம்பிக்குது. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? இதய துடிப்பு அதிகமாகும், மூச்சு வேகமாகும், நம்மளுடைய பிபி அதிகமாகும், மனசு ஒரு அசாந்தி ஏற்படும் மனசுல. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நிலை இருக்கு, அதுதான் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ். இந்த நிலையில மூச்சு மெதுவாகும், உடம்பு தளர ஆரம்பிக்கும், மனசு அமைதியாயிரும். இந்த அமைதியை உருவாக்குற ஒரு பெரிய சக்தி என்ன தெரியுமா? நம்மளுடைய சிந்தனைகள். நமக்குள்ள நம்ம கொண்டு வரக்கூடிய நல்ல சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங். நல்ல சிந்தனைனா வெறும் பாசிட்டிவ் வார்த்தைகள் மட்டும் கிடையாது, அது ஒரு வாழ்க்கை முறை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 8 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் நல்ல நம்பிக்கை. நம்ம எதை நம்புகிறோமோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை உருவாக்கும். என்னால் முடியாது, நான் தோற்றுருவேன், எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க இப்படி நினச்சிங்கன்னா மனசு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆனால் நான் முயற்சி பண்ணுவேன், இது கூட கடந்து போயிடும், எனக்குள்ள சக்தி இருக்குது, இப்படி நினைக்க ஆரம்பித்தா உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வளரும். அதுவே மன அமைதிக்கான முதல் படி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல மனப்பான்மை. ஒரே சுச்சுவேஷனில் ஒருத்தர் டென்ஷன் ஆகுறாங்க, இன்னொருத்தர் காமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுடைய மனப்பாங்கு வேற வேறையா இருக்கு. நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய மனப்பான்மை நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனைகள் ரொம்ப சின்னதாக தெரியும். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா நல்ல குணங்கள். அன்பு, மரியாதை, பொறுமை, உண்மை. இந்த குணங்கள் உங்கள் மனசை எப்போவுமே லேசாக இருக்கும். கோபம், பொறாமை, வெறுப்பு இதையெல்லாம் மனசை சுமை உள்ளதாக மாற்றிவிடும், ஹெவியாக்கிடும். அடுத்தது நாலாவது நல்ல நினைவுகள். நம்ம மைண்ட் எப்போவுமே எதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்குதோ அதுதான் நம்மளுடைய ஃபீலிங்ஸாக மாறுது. எப்பவும் பழைய காயங்களே நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா மனசு சோர்ந்து போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினச்சி பார்க்கலாம். ஒரு சிரிப்பு, ஒரு உதவி, ஒரு சந்தோஷமான நாள் உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி நிரப்பிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல தினசரி பழக்கம். காலை சீக்கிரமாக எந்திரிக்கிறது, சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறது, நல்ல மியூசிக் கேட்கறது, மெடிடேஷன் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளுடைய மனசை மெதுவாக ஹீல் பண்ணும். அதுக்கு பிறகு நல்ல தீர்மானம். ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் உடனே ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் அமைதியாக யோசித்து அப்புறம் பதில் கொடுங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணுங்கள். இதுதான் மெச்சூரிட்டி. அப்புறம் கடைசியாக தளர்வு முறை. ஒரு நிமிஷம் கண்களை மூடி மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்க. உள்ளுக்குள்ள ஒரு ஒளி இருக்கிறது அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த ஒளி அமைதி கொடுத்து கொண்டிருக்கின்றது, அன்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது, பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு ஃபீலிங்ஸில் கொஞ்ச நேரம் நிலைச்சிருங்க. நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்கு. நல்ல சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங் உடம்பை காப்பாற்றும், மனசையும் காப்பாற்றும், நம்மளுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றிடும். அதனால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நல்லா நினைப்போம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம், கொஞ்சம் அன்பாக வாழ்வோமே. மன அமைதியை நம்மளை தேடி அப்போ ஓடி வரும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திப்போம். ஓம் சாந்தி.